அடுத்த படம் தானு தயாரித்து சிம்பு நடிக்க உள்ள இப்போ வந்து 10 நாளா தமிழ் சினிமாவில் வந்து 10 நாள் அல்ல, ஒரு 4-5 நாளுக்கு அதை தாண்டி இன்னைக்கு ஒரு வீடியோ விட்டுட்டாப்ல. அது இவர் வெற்றிமாறன் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லி, அதாவது இவர் சிம்பு காசு கொடுத்தாரா கொடுக்கலையா அந்த பஞ்சாயத்தா? சிம்பு இல்லடா, தனுஷ் இல்ல. ஆக்சுவலா இப்ப எடுக்கிற படம் வடச்சென்னையை சார்ந்து. வடச்சென்னை 2 கிடையாது, வடச்சென்னை 2 வந்து அன்புவின் எழுச்சி தானா, அது வந்து தனுஷ் தான் எடுப்பாரா. கரெக்ட். இப்ப சிம்பு வச்சு எடுக்க போறது வந்து வடச்சென்னை சார்ந்து எடுக்க, அதாவது வந்து அந்த கேரக்டர்லாம் இருக்குமா அந்த வடச்சென்னை. தெளிவா சொல்றேன், அந்த டைம் பீரியட்லயே அந்த வடச்சென்னையில் நடக்கிற பிரச்சனைகளை வச்சு இது இன்னொரு படம். அந்த படத்துல சில கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, எப்படி இந்த தம்பி, குணா, செந்தில் அதுவெல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர்ஸ் அது மாதிரி இல்லை, அந்த கேரக்டர்ஸும் இதுக்குள்ள வருவாங்க. அதான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், இன்னொரு கேரக்டர் இருக்காரு. இப்போ குணா அந்த 5 பேர் மாதிரி 6ஆவதா இன்னொரு ஆள் அந்த ஏரியாவில் இருக்கலாம், பக்கத்துல சந்தில இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு குணாவே இந்த படத்துல நடிக்கிற மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் பா சொல்றேன், இப்ப பக்கத்து சேர்ல இவர் தானா இருக்காருன்னு வச்சுக்கோ சிம்பு. அப்ப அவங்க எல்லாம் பக்கத்துல பஞ்சாயத்து அந்த மாதிரி தான் சொல்றேன். புரியுதா இல்லையா? இப்ப நான் ஒரு ரவுடி, அந்த பக்கத்து எயிட்டாப்ல ஒரு வடச்சென்னை தென்சென்னைன்னு சொன்னாங்க, வடச்சென்னைக்குள்ளே 2-3 ஏரியா இருக்கு, அதுக்குள்ள அந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப ராஜன் இருப்பாரு, அதுக்குள்ள எல்லாருமே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கரெக்ட். அதனால ராஜனுக்கு ஒரு பெரிய கையா கூட இருக்கலாம் தலைவன், அதுக்கு வந்து இல்ல ராஜனுக்கு மேல இருக்கலாம். நீ அப்படி விடுங்க. ஆமா, என்னன்னா அப்ப சிங்கத்துக்கு உட்கார வைக்கணும்னா அங்கதான் உட்கார வச்சானோ. ஓ அப்படி வேற வராமாரு சுத்தி அப்பனா சொல்லாதீங்க. படம் சம்பாலை பாட்டு போட்டு இறங்குவேன் தலைவன். இல்ல நான் என்ன கேட்டேன்னா, இது வந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்துருச்சு. இப்ப வடச்சென்னை கிடையாது, தனுஷ் தான் வந்து இந்த வேற படம் முடிச்சிருங்க. இது வந்து